ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்போம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எனக்கு டே 5:30க்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. 5:30க்கு எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 6 மணிக்கெலாம் விளக்கேற்றிட்டேன். 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் பூஜை வேலை முடிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமைக்க போனேன். மன்னார்குடியெல்லாம் நைட்டு செம்ம மழைங்க. இப்போ காலையும் மழை, எங்கே பார்த்தாலும் சேரும் சகதியுமாக இருக்குது. உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு சோளக்கருது வேக வச்சுருக்கேன். பெரிய பாப்பாவுக்கு 1 போதும் அப்படின்ட்டா. சின்ன பாப்பாவுக்கு 2 வச்சுருக்கேன். ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவான்ட்டு. அப்புறம் நட்ஸும், பெரிய பாப்பாவுக்கு சிப்ஸும் வச்சுருக்கேன். சின்ன பாப்பாவுக்கு நட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் தொட்டுக்க வந்து இது மணிக்காராமுந்தி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அப்புறம் முள்ளங்கி போட்டு கூட்டு மாதிரி செஞ்சேன். அதுலேயே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா முள்ளங்கி அவங்க வேறு எதுலேயே போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படி கொடுத்துட்டேன். உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். பாதாம் ஊற வச்சுருந்தது பாப்பா கொடுத்துட்டேன். எப்போதுமே நான் மண் சட்டி தான் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறேன். சில்வர், அலுமினியம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். சில்வர் வந்து அடிப்பிடிக்குது சில நேரத்தில் அப்படிங்கிறதுனால அதை கம்மி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் எப்படி உங்கள் டே கொண்டு போவீங்கன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக கொண்டு போகணும். இனிமேல் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாக பயம் அதிகமாக இருந்தது. வண்டியில் போனால் விழுந்துடுவோமோ, இல்லை கீழே நடந்தால் அடிபட்டுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. ராசி பலன் யார் யார் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ராசி பலன் பார்க்க மாட்டேன், அதை நம்பவும் மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் வந்து ஃபோனில் அதிகமாக அதை மாதிரி தான் வருதா. அவங்க ஹெட்டிங்கே ஒரு மாதிரி தான் வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போய் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த பயத்திலேயே ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணுது. இனிமேல் எதாக இருந்தாலும் பாசிட்டிவ் திங்கிங். நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கார். அவரை நமக்கு நல்லது தான் செய்வார்னு நம்புவோம். அதுதான் நான் நம்ப போகிறேன்.